ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் இந்து விஜய் vlogs. இன்னைக்கு நல்ல மழை எங்க ஊர்ல. ஸோ ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும்னு கொஞ்சம் கிரேவிங்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் போது நான் சிம்பிளா ஈஸியா ஒரு டிஷ் செய்வேன். கார்ன்ஃபிளவர் இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வச்சு இந்த அல்வா செய்யலாம். இந்த அல்வா தான் எனக்கு இன்ஸ்டன்டா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் மாதிரி. இதை நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்றேன். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காம இப்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதோட நிக்காம மறக்காம நீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி ரொம்பவே குயிக்கா செய்யக்கூடிய ரெசிபி. இதுக்கு நிறைய இன்கிரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நட்ஸ். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவுலாம் கிடையாது. பட் இப்படி இடிச்சு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா கிரன்ச்சியா இருக்கும். மத்த இன்கிரீடியன்ட்ஸோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கஸ்டர்ட் இதுல வேணா செய்யலாம் இல்லையா? இப்போ 1 கப் கஸ்டர்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் சேர்க்கணும். அதே போல 1 1/2 to 2 கப்ஸ் ஆஃப் சுகர், அதுக்கப்புறம் கீ. இதெல்லாம் தான் மெயினா தேவைப்படக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பேன் ஹீட் ஆனதும் ஒரு ஹீப்ட் ஸ்பூன் ஆஃப் கீ சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நட்ஸ் சேர்த்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். மற்ற நட்ஸோட கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருக்க அடுத்த நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் பிஸ்தாவும் நான் இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நட்ஸ் ஆல்மோஸ்ட் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். இன்னைக்கு நான் கஸ்டர்ட் பவுடர்ல தான் ரெடி பண்றேன். இதுக்கு பதிலா நீங்க கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 1 கப் கஸ்டர்ட் பவுடர் எடுக்குறீங்க அப்படின்னா, அதுல 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்க ஆட் பண்ணணும். இது நீங்க டைரக்ட்டா ஸ்டவ்ல கூட வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஆனா ஈஸியா அது லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ நல்லா அந்த வாட்டரும் அந்த கஸ்டர்ட் பவுடரும் டிசால்வ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, லம்ப்ஸ் இல்லாம. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சர பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த லம்ப்ஸும் இல்லாம இருக்கா அப்படின்ட்டு. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் விட்டாலுமே ஈஸியா அடிபிடிக்க ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் டைம் தான் ஆயிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். அது கன்சிஸ்டன்சில டிஃபரன்ஸ். கொஞ்சம் ஜெல்லி மாரி ஆயிருக்கு இல்லையா? இந்த டைம்லலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ அந்த கஸ்டர்ட் ஓரளவு கெட்டியாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 1/2 மடங்கு நம்ம சுகர் ஆட் பண்ணணும். எடுத்துக்க கஸ்டர்ட விட 1 1/2 மடங்கு. நீங்க சுகர் ஆட் பண்ணும்பொழுது ஓரளவு லிக்விட் ஆகும். ஸ்வீட் டிஷ்ஷஸ் செய்யும்பொழுது எப்பயுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டோம்னா, ஸ்வீட்னஸ் ரொம்பவே என்ஹான்ஸ்டா இருக்கும். இந்த டிஷ்க்கு நான் எடுத்திருக்க கஸ்டர்ட் பவுடர் நார்மல் வெனிலா ஃப்ளேவர் தான். ஸோ அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொஞ்சமா நான் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சுக்க கீ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் டோட்டலா ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ எடுத்து வச்சிருக்கேன். ஆ அதுவே கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஒரே டைம்ல ஆட் பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்க கஸ்டர்டுக்கு 1 1/2 மடங்கு நம்ம சுகர் ஆட் பண்ணோம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணும்போது ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 மடங்குக்கு கொஞ்சம் கம்மியா சுகர் ஆட் பண்ணா போதும். இப்போ பார்த்தாலே நல்லா தெரியும். ஹல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகி அதுலேருந்து அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த நட்ஸ இது கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்படி குக் பண்ணும்போது பேன்ல ஒட்டாம நல்லா மூவ் ஆகணும். அதே மாதிரி நமக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இனி நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதனுடைய ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தாங்க. இன்ஸ்டன்ட்டா நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. இத நான் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. பாய் காய்ஸ். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.